இருக்கு. அரவிந்துக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் மேம் இது. தக்காளி ரசம் சாதம், கோழி மிளகு வறுவல். டாப் டாப். குக் வித் கோமாளியில சங்கீதா செஞ்ச தக்காளி ரசம் கோழி மிளகு உருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் புளிய ஊற வச்சுக்கோங்க. தக்காளி தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு விசில் விட்டுருங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் மேல இருக்க தோல் எடுத்துட்டு மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. புளி தண்ணி ஊத்திட்டு ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் இடிச்சு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு அடுப்புல வச்சு லைட்டா நுர கட்டினதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்திடுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம். சிக்கன் வறுவலுக்கு சிக்கன்ல தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. கடாயில எண்ணெய், மிளகாய், வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிருக்க சிக்கன் போட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிளகு தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமா நெய் விட்டீங்கன்னா சூப்பரான கோழி மிளகு வறுவல். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.